டுடே நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னுடைய சின்ன ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தை தான். நான் தக்காளி தோட்டமும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை தக்காளி கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் டிப்ஸும் தரேன். இதை நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிற ஒரு டிப்ஸையும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 கத்திரிக்காய் செடி அண்ட் 15 தக்காளி செடி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு செடியிலையும் எப்படி காய் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆட்டாம்புழுக்க நிறைய யூஸ் பண்ணேன். அண்டு டீ தூள், ஒரு டீ கடையிலேருந்து அவங்க வேஸ்ட் பண்ணுற டீ தூளெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த செடிக்கு நான் அதிகமான டீ தூள் கொடுப்பேன். பாருங்கள், ஒரு செடிக்கு அடியிலையும் எத்தனை தக்காளி கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு. சரி, ஆனால் தக்காளி வந்து எப்போதும் மண்ணில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. அண்ட் மண்ணோடு மண்ணாக இருக்கச்சில் சம்டைம்ஸ் இந்த தக்காளியெல்லாம் வந்து வீணாக போயிடும், மண்ணிலேயே ரொம்ப புதஞ்சு கிடக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் எடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற தக்காளியெல்லாம் வந்து நான் பறிக்கிறேன். அண்ட் கத்திரிக்காய், அண்ட் எத்தனை கத்திரிக்காய் செடி பாருங்கள். இந்த தக்காளி செடியை பாருங்கள், தக்காளி பழுத்துருக்குது. இதோ மண்ணோட மண்ணாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளாக் ஆயிரும் அந்த மண்ணிலேயே இருந்து. ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பறிச்சிடணும் உடனே. இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து விடணும் மேலே. செடி தூக்கி போட்டு படிச்சுவாங்க. அப்படி பரட்டினாக்கா செடிக்கு போயிடும். இது இன்னும் ஒன் வீக் ஆயிரும்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா பழுக்கிறதுக்கு. பாருங்கள், மண்ணோட ஒட்டி இருக்கிறது வந்து அப்படியே ஒரு பிளாக்கு படர்ந்து இருக்குது. மண்ணில் வந்து கொஞ்சம் பட விடாமல் அடிக்கடி தூக்கி விடணும். இல்லைன்னா கீழே ஏதாச்சும் ஒரு கம்பு கொடுத்து அண்டை கொடுக்கணும். இது மிளகா, கத்திரிக்காய், இது ஒரு கத்திரிக்காய். தென் நெக்ஸ்ட்டு சரி, நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பூ. நெக்ஸ்ட் வீக் நிறைய காய் வரும். தக்காளி செடி, கொஞ்சம் மண்ணை டச் பண்ணாமல் பார்த்துக்கணும், அடிக்கடி தூக்கி விடணும். இல்லைன்னா கொஞ்சம் காய் பதமாக இருக்குச்சுலேயே பறிச்சிடணும். ரொம்பவுமே பழுக்க விடுறப்ப அது மண்ணில் அப்படியே ஊறி கொஞ்சம் பிளாக்காக மாறிக்குது. ஸோ எத்தனை காய் இருக்குது பாருங்கள் அதில். ஸோ இத்தனை காய் வர்றதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு டீ தூள், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய டீ தூள் தான் குட்டி செடியாக வைக்கிறப்ப பக்கத்தில் நிறைய டீ தூள் கிடச்சதெல்லாம் இதில் வச்சுட்டே இருந்தேன். அண்டு மீன் கழுவுன தண்ணி, கறி, மட்டன், சிக்கன் கழுவுற தண்ணி எல்லாத்தையும் நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஊற்றிடுவேன். ஒவ்வொரு செடிக்கும் வந்து கொஞ்சமாக ஊற்றிடுவேன். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த செடியில் தக்காளி, எத்தனை தக்காளி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பயமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கை வைக்கணும்.
அண்ட் இந்த செடியில் பாருங்கள் தக்காளி. ஸோ தூக்கி தூக்கி விடணும், மண்ணில் ரொம்ப டச் ஆகிட்டுருக்குது. தக்காளி வந்து கீழே பார்க்க படரும் மண்ணில், அண்டு கத்திரிக்காய் வந்து மேலே பார்க்க போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டையும் பக்கத்தில் வைக்கலாம். ஆனால் ஒரு இதுக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். நோய் வராமல் பாதுகாக்கணும். அண்ட் இது வந்து பியூர்லி ஆர்கானிக். நான் எந்த மருந்தும் இதுக்கு யூஸ் பண்ணலை, ஆர்கானிக்லி தான் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எத்தனை கத்திரிக்காய் எத்தனை தக்காளின்னு பாருங்கள். இதில் மிளகா செடி இடையிடையில் நான் மிளகா விதை தூவி விட்டேன். ஸோ என்னுடைய இந்த தக்காளி செடியில் எத்தனை தக்காளின்னு பாருங்கள். ஓகே, கொஞ்சம் பழுத்துற ஸ்டேஜில் இருக்கச்சுலேயே நம்ம வந்து பறிச்சிடலாம். நான் இது என்னோடய பாவக்காய், அவரைக்காய் செடி. கொஞ்சம் அவரைக்காய் இப்போ தான் பூ வச்சிட்ருக்குது. அண்ட் இந்த செடியிலே இன்னும் ஒரு 4 days ஆயிரும். ஸோ எத்தனை தக்காளி கிடக்குதுன்னு பாருங்கள். மண்ணில் கொஞ்சம் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் தென் அந்த செடியில் இந்த செடி எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆவ்சம். அண்ட் இந்த செடியில் எத்தனை காய் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ள இந்த செடியில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.